அதுக்கு முன்னாடி ஐயா தான் சொன்னாங்க, நான் 30 நாட்கள்ல உங்களோட பயணப்பட்டு நான் ஒரு மனுவை வாங்குவேன். அந்த மனுவை நான் வாங்கி என்ன பண்ணுவோம்னா, சர்க்கஸ் வடிவேலு படத்தை சர்க்கஸ் பண்ற மாதிரியே பெட்டியில போட்டு வச்சிருவேன். பெட்டியில போட்டு ஒரு பெரிய பூட்டா போட்டுருவேன். இதை கொண்டு போய் தலைமைச் செயலகத்துல வச்சிருவேன். வச்சு 100 நாட்களில் உங்கள் குறைகள் அத்தனையும் நான் தீர்த்துவேன். சொன்னாரா இல்லையா? ஒரு நாள் இல்ல, 1000 நாளை தாண்டி போயிடுச்சு. இன்னைக்கு நீங்க மனு வாங்குறீங்கன்னா மக்களுடைய பிரச்சனை என்னன்னே உங்களுக்கு தெரியல. பிரசாந்த் கிஷோர் எப்படியோ பாட்டை போட்டு துணியை சட்டையை கொடுத்து ஒரு டோப்பாவை கொடுத்து ஒரு ஓட்டை வாங்கி ஜெயிக்க வச்சு போயிட்டாப்ல. அவரு வீக வகுப்பாளராமா. அவரு அரவிந்த் கெஜ்ரிவால், மம்தா பானர்ஜிய, மோடி பெருந்தகைய, ஜெகன்மோகன் ரெட்டிய, நம்மப்பா ஸ்டாலின எல்லாரையும் ஜெயிக்க வச்சவரா. அவர் நிக்கிறாரு 243 தொகுதியில போட்டி போட்டு மொத்தமே 3.2 விழுக்காடு. இந்தியாவிலேயே சிறந்த வீக வகுப்பாளர். அவன் வீகத்தை கொண்டு போய் பீகார்ல வகுக்க சொன்னா வகுக்க தெரியல.